கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நடித்தல்னா ஆக்ட் ஆகுறது. ஒரு செயலுக்கு எதிர்வினை செஞ்சால் அது பேர் என்ன, நடித்தல், அவ்வளோதான். இப்போ நடித்தலில் நடித்தல் இருக்குது. எப்படியெல்லாம் செயலுக்கு எதிர்வினை ஆற்றணும்னு யாரோ கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி செயல்படுறது. செயலில் வந்து தீர்வு ஏற்படாது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை எப்படி வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தான் என்ன பண்ணிருப்பார், செஞ்சுன்னு இருப்பார். இப்போ அண்மையில் ஒரு கதை, பாறை பக்கத்தில் கடப்பாறை இருக்குது, ஒரு பெரிய பாறை பக்கத்தில் கடப்பாறை இருக்குது. அந்த ஓனர் அந்த உருட்டி எடுத்து வந்து முன்னாடி வச்சுருப்பான் அந்த கல். என்னாரு, அவனால் முடிஞ்ச பலசாலி அவன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளி 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 ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஆட்டி தண்ணி ஊற்றி அதை பண்ணி இதை பண்ணி தள்ளி எடுத்து வந்து வச்சிட்டான். இப்போ ஓனர் வந்தார், கடப்பரை எடுத்து போய் கடப்பரை வச்சு திரும்ப ஈஸியாக ஊற்றி விட்டார். அப்போ பக்கத்தில் ஒரு பொருள் இருந்து அது நெம்புகோல் வச்சு தள்ள முடியுன்ற ஒரு அறிவு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அப்போது ஒரு செயலை நான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, ஞானத்தோடு இருக்கிறது. இதை நான் எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரியுன்ற எண்ணம் உள்ளவன் அவனுக்கு என்ன தெரியுமோ அதை தான் செய்வான். இப்போ பாறையை வந்து கடப்பாறை வச்சு தள்ளலான்னு சொல்லிட்டு உடனே அது சின்ன கல்லாக இருக்கும், கையில் தூக்கி போய் போட்டுடலாம். என்ன பண்ணுவான், இப்போ பாறையில் கடப்பாறை ஓனன்னு போய் தேர்ந்து வைப்பான். இந்த அறிவினால் வந்த நோய். மனிதன் ரொம்ப மோசமானவன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா சொல்லி மதங்களை அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தோ அந்த வழிபாட்டுகளை செஞ்சுன்னுக்கிறான். கடவுளுக்கு நன்றி சொல்ல அவன் மத வழிபாட்டை நடைமுறை பற்றினுக்கிறான். மொத்தம் காலையில் வந்து பிரம்ம முகத்தில் எழுந்துறேன்னு சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லி ஏன்னு ஒரு கேள்வியே இல்லை. அதில் அழகாக மந்திரங்கள்லாம் சொல்கிறான். ஓம் பூர் பூஸ்வாகா தஸ்வதரண்யம். இதில் வர சட்டங்கள்லாம் ஒரு பொம்பளை சொல்லக்கூடாது, ஆம்பளை சொல்லலாம், இந்த ஜாதி சொல்லக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகளோட ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து அவர் வசனம் சொல்கிறார், மத்திய 6 மார்க் 6 நிறைய இதுங்கள் அதிகாரங்களில் சொல்கிறார். பரமண்டல எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. இப்படிலாம் இஸ்லாத்து அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 5 வேளை தொழுவணும், முன்னாடி போனோம், அவங்களுக்கு போய் பண்ணணுன்ட்டு. எந்த ஒரு மதமும் கடவுளை நேசிங்கன்னு சாதாரணமாக சொல்லி விட்டு இல்லை, இப்படி தான் செய்யணும்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கற்றுக்குறீங்க, அந்த மாதிரி ஆக்ட் ஆகுறீங்க. உங்கள் விருப்பத்தில் நீங்கள் செயல்படவே இல்லை. உங்களுடைய நேச்சர்னா நீங்கள் எப்படி இறைவனை வணங்கலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு சராசரி மனுஷன், எதுவுமே தெரியாத ஒரு மனுஷன் கடவுள் இருக்குதுன்னு நினச்சான் அப்படின்னா எங்கேருந்தாலும் வழிபடுவான். மணியெல்லாம் பார்த்தா வழிபடுவான் இல்லை, இந்த சடங்கெல்லாம் வச்சுப்பான் இல்லை. இறைவா நீ யாரோ எப்படி என்னவோ எனக்கு தெரில, என்ன ஒரு விசேஷமாக இந்த பூமியில் நடக்க விட்டு வாழ வச்சுன்னுக்கிற, நன்றி. இல்லை அவன் லாங்குவேஜ் என்னவோ, அவனுக்கு என்ன தெரியுமோ தேங்க்யூ அப்படிலாம் சொல்லி அவன் என்ன பண்ணுவான், விருப்பமாக இருப்பான். இப்போ அனைத்தும் தெரிந்தவன் அப்படின்னும் போது முட்டாள்தனம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ பெரிய முட்டாள் அவன். நீங்கள் நினச்சிக்கிறீங்க நிறைய தெரிஞ்சிச்சேன்னா அறிவாளி ஆகிடுவான்ட்டு. அறிவாளி ஆகிடுவான், முட்டாளும் அவன் தான். ஒன்றும் தெரியாதவன் முட்டாளவே ஆக முடியாது, வாய்ப்பே கிடையாது. தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு திருத்த பார்க்குறோம். உன்னை பார்த்தா திருத்தும் போதே நம்ம முட்டாள் தான். அதுதான் அது அழகு. நம்மளாம் கூட அப்படி தான் ஆகிட்டுக்கிறோம். நம்மளை திருத்த பார்க்குறோம். உடம்பு அசிங்கமாகுது, சட்டை போடணும், வேஷ்டி போடணும், பேண்ட்டு போடணும், இதெல்லாம் என்ன பண்ணுகிறேன், இதெல்லாம் இன்னொருத்தரை பார்த்து ஒரு அசிங்கமாகிறேன்னு வர சொல்கிறோம். எதை வச்சு? அனைத்தும் தெரிந்தவன் யாராக இருக்கணும்னு கேட்டால், எல்லாம் தெரிஞ்சாலும் அது எனக்கு எப்போதும் உதவாது. ஏன்? தேவையானத்தில் தேவையானது மட்டும்தான் எனக்கு தெரியணும், மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது தான். எல்லாத்துலேயும் எல்லாம் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போகிறது இல்லை, ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. ஆனால் நமக்கு தெரியறது இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு திமிரில் வரக்கிறோம். இப்போ எனக்கு 3 மதமும் தெரியும், இல்லை 4 மதம் தெரியும், எல்லா வேதங்களையும் படிச்சுருக்கிறேன்ற ஒரு ஆணவம் தான் எனக்கு வருதே தவிர இறைவனை நான் என்ன பண்ணல, உண்மையிலேயே நேசிக்கல. நான் கொஞ்சம் பிரில்லியன்ட்டு, எல்லாத்தையும் தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் உரங்கட்டுருவேன். நீங்கள் நடைமுறையில் கீழே வந்தால் பார்க்கலாம். நீங்கள் என்ன ஒரு சராசரி மனுஷன் மாதிரி தான் ஆகிடுவேன். ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருந்துடலாம். ஸோ ஆக்ட் ஆகிறதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, எனக்கு இது தெரியாது, இதை எப்படி நான் செய்யணும், அப்படி போய் அங்கே போய் எந்த செயல் செய்யணுமோ அங்கே போய் கேட்டிங்கன்னா அங்கே என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நிறைய புரியும். வித்தியாச அணுகுமுறைகள்லாம் புது புது விஷயங்கள்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு தெரியாத அணுகுனால தான் ஏற்பட்டுச்சு. தெரியும்னு அணுகிருந்தா ஒன்றும். ஆனால் யூதர்கள் அந்த கூட்டத்துலேருந்து தான் வந்தார் இயேசுநாதர். அவங்க சொன்ன வழிபாட்டு முறையே செஞ்சிருந்தாருன்னா ஒரு இயேசுநாதர் உங்களுக்கு வச்சிருக்க மாட்டார். குறைஷியினும் அந்த இடத்துல இருந்தால் அந்த மனிதர்கள்லாம் கல்லெல்லாம் கும்பிட்டுக்கிறாங்க, மண்ணெல்லாம் கும்பிட்டுக்கிறாங்க. அங்கே தான் நபி வந்துக்கிறாரு.
அவர் அவங்க சொன்னபடியே செஞ்சுருந்தாருன்னா அப்போ புதிய அணுகுமுறை இருந்ததுனால தான் அது அங்கே சாத்தியமாச்சு. இங்கேயும் கூட புதிய அணுகுமுறை எல்லாருமே செய்யலாம், யார் இஷ்டம். இப்போ என்னன்னா ஒருத்தர் சொல்ல 10 பேர் அதேமாரி செய்ய அடிமைகளை உருவாக்குறோம். அதனால தான் வெட்டுங்கள் வீரர்களே, குத்துங்கள் வீரர்கள். நமக்குள்ளே எங்கே போட்டி சண்டைலாம் வந்தது. நீ ஒன்று கற்றுக்கினா, நான் ஒன்று கற்றுக்கினேன். நான் கற்றுக்கிறது நான் சரின்னு பிடிச்சிங்கிறேன், நீ கற்றுக்கிறது நீ சரி பிடிச்சிங்கிற. 2 பேரும் கற்றுக்கிறது விட்டா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இருக்க, ஜாதி இருக்காது, மதம் இருக்காது, மொழி இனம் சண்டை இருக்காது, நாடு வேறுபாடு இருக்காது. பறவைகளை போல் அழகாக பாடி தெரியலாம். நான் இந்த நாட்டுக்காரன், அவர் அந்த நாட்டுக்காரன், நான் இந்த கொள்கை உள்ளவன், அவன் அந்த கொள்கை உள்ளவன். இந்த மாதிரி சண்டை போராட்டம்லாம் எங்கே இருந்தது? இந்த தெரியும் தெரியாதுன்ற பிரச்சனை தான். ஒரு பொருளிடத்திலோ ஒரு செயலிடத்திலையோ ஒரு காரியத்தையோ நீங்கள் செயல்படுத்தணுன்னா எனக்கு எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியாது, இதை எப்படி நடித்து அல்லது எப்படி செயல்பட்டு அதில் விடுதலை அடையணும்னு நினச்சா எங்கேயுமே எப்படி செயல்படுவீங்க? நீங்கள் ரொம்ப சிறப்பாக அழகாக இருப்பீங்க. நான் கற்றுக்கின மனிதன் என்ன பண்ண முடியாது, பாவம் தான். அதனால் அனைத்தும் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ கற்றுக்கினாலும் அது போதாது, எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் அது போதாது. கட்டுறது கைமண் அளவு. திரும்பவும் சொல்கிறேன், தேவையான இடத்துல தேவையானதை தவிர மீதி எல்லாமே அவனுக்கு எல்லாம் தெரியுன்றதுக்காகலாம் செய்ய முடியாது. அப்படி தானே? எனக்கு சாம்பார் சாதம் தெரியும் அப்படின்றதுனால வேண்டி பிரியாணி சாம்பார் சாதம் மாதிரி செய்ய முடியாது. எனக்கு சாம்பார் சாதமும் செய்ய தெரியும், பிரியாணியும் செய்ய தெரியுன்றதுக்காக என்ன பண்ண முடியாது. வேணும்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்டு, அதில் இருக்கிற இது பெருங்காயம் இதுங்கெல்லாம் இதுலேயும் போட்டு பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் அது புதிய ஒன்று தான். அதனால தான் புதிய ஒன்று தான். நிறைய தெரிஞ்சிருந்தாலும் புதிய ஒன்று மேலே அக்கறையாக இருங்க. தெரியுன்ற மாதிரி அணுகாதீங்க எதையுமே. எப்போவுமே தெரியுன்ற திமிரை விட்டுருங்க. தெரியாதுன்னா நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அதனால் அனைத்தும் தெரிந்தவர் இல்லை எதுவும் தெரியாதவர் அவருடைய அணுகுமுறையெல்லாம் கிடையாது. ஒரு செயலை எப்படி செய்யணும்னு அந்த செயல்கிட்டே கேட்டு என்ன பண்ணுங்கள், செயல்படுங்க, வெற்றி அடையுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.